கூலி அதனை கூலியான கேட்டால் பனி வெள்ளம் போலே பாவம் சொன்னோம். செய்த பாவ வினை அத்தனையும் இந்த நாமம் கேட்டால் அற்று போய்விடும். அதிலே மாற்றமே கிடையாது. என் அன்பான மக்களே, இது பொய்யான வார்த்தை அல்ல, மெய்யான வார்த்தை. ஏன்னா அன்னைக்கு அழுது கண்ணீர் கூப்பிட்டாங்க, ஓடியா இறைவா ஓடிவா என்று கூப்பிட்டவுடன் திருவனந்தபுரத்திலே அனந்த பத்மநாபனாக ஆதிசேஷன் மடியிலே படுத்து கிடக்கிறானே அந்த இறைவன் அந்த மன்னங்கிட்டே சொன்னான். அன்னைக்கு சொல்லுவான், ஆனா அன்னைக்கு கேட்பதற்கு ஆள் இல்லை. அவன் சொன்னான், அடே மன்னா, என்ன என் பிள்ளைகளை துன்பப்படுத்தாதேடா. என்ன சொல்லுகின்றாய்? அவர்களை வாட்டி வதைத்து வாங்கக்கூடிய வழிபடத்தில் தானே உனக்கு 6 கால பூஜை செய்கின்றேன். 6 கால பூஜை வேண்டும் என்று நான் உன்னிடம் கேட்டேனா? அப்படி என்றால் இதுவரைக்கும் நான் தந்து கொண்டு நாவில வைக்கவில்லையா? நீ படைத்தாய் பிராமண நம்பூர்களுக்கு எனக்காடா கொடுத்தாய்? என்ன சொல்லிவிட்டாய்? இதுவரைக்கும் நான் தந்து கொண்டு நாவில வைக்கவில்லை என்றால் இனியும் ஒரு கிழமை இருக்க வேண்டாம். எங்கேயாவது போடா. வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய், லட்டு, பாயாசம், பஞ்சாமிர்தம், பலாப்பழம் இப்படி எல்லாம் அடிக்கடி சாமி முன்னால வைக்கிறோமே. சாமி சாப்பிடுதா? மக்கா சொல்லுங்க, சாமி சாப்பிடுமா? எம்மா சொல்லுங்க, நம்ம கோயில்ல முன்னால எல்லாம் வைக்கிறோமே, சாமி சாப்பிடுதா? சாப்பிடாது. சாமி சாப்பிடாது. அப்ப எதுக்கு அங்க கொண்டு வைக்கும்? சாப்பிட மாட்டாருங்க நம்பிக்கையில வைக்கும். யாராவது சொல்லுங்க போகும், சொல்லுங்க போகும். வைங்க நீங்க முதல்ல அங்கே இருங்க. நான் பதில் சொல்ல வாரான்னு சந்தோஷமா பார்த்துட்டேன். அவர் பச்சரிச்சும் பொங்கச்சோறும் வைக்கணும் சாமிக்கு. அதான் எதுக்கு ஏன் வைக்கிறோம்? சாப்பிடாதுன்னு தெரியும். யாராவது உங்கள்கிட்ட கேட்டான், உங்க கூட நல்ல நண்பர்கள் இருப்பாங்க, இஸ்லாமிய நண்பர் இருப்பாங்க, கிறிஸ்தவ நண்பர்கள் இருப்பாங்க. திடீர்னு ஆமா ஏன் உங்க சாமிக்கு முன்னால இதெல்லாம் வைக்கிறீங்களே, அது உங்க சாமி சாப்பிடுதான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சாப்பிடுதுன்னு சொல்றீங்களா? அது பொய் சொன்னதா இருக்காதா? ஏற்பது பால் பச்சரிசி, இருப்பது பார்வையாகும்.